அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 10/4/2024 புதன்கிழமை அன்னைக்கு. நாளைக்கு வந்து வியாழக்கிழமை லீவ் அப்படிங்கிறதுனால நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி. ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லையுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நைட் யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஃபால். நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸில் காட்டுறேன். ஒரு பெரிய பேராபலிக் மூவ் வெறித்தனமாக கீழே விழுந்தான். ஏன் விழுகிறான்னே தெரியாமல் கீழே விழுந்தான். இங்கே பாருங்கள், வெறித்தனமாக கீழே விழுந்துட்டு ரெக்கவர் ஆகி அந்த விழுந்த இடத்தோட பிகினிங்கே வந்து முடிச்சிட்டான். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற 3 இண்டெக்ஸுமே விழுந்துருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினல் பாசிட்டிவாக ஒரு 0.02% வந்து நெகட்டிவாக வந்து டவ் ஜோன்ஸ் முடிஞ்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய புல் பேக் ரேலி அப்படிங்கிறது டவ் ஜோன்ஸில் இருந்துச்சு. அடுத்து வந்து S&P 500 சேம் இதே சினாரியோ தான். அவனும் நல்லா கீழே போயிட்டு மேலே வந்துட்டான். அண்ட் நாஸ்டாக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கீழே போயிட்டு மேலே வந்தான். ஆனால் S&P அண்ட் நாஸ்டாக் ரெண்டுமே பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சாங்க. டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சிட்டான். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பயங்கர வாலட்டைலாக இருந்தாலுமே விக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5% கீழே விழுந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். 8% வரைக்கும் மேலே ஏறினான். ஏறிட்டு திருப்பி கீழே விழுந்துட்டான். அந்த ஃபாலில் மேலே ஏறி இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், யூஎஸோட 10 இயர் பாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கம்மியாக இருக்குது. ஸோ நான் இதை வச்சே புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக மார்க்கெட் விழுகாது அப்படின்ட்டு. ஏன்னா ஏதாவது இந்த இன்ஃப்ளேஷன் ரிலேட்டாக வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா தான் இவன் ஏறிடுவான். ஸோ இவனும் ஏறும்போது மார்க்கெட்டும் விழுந்துச்சுன்னா ஓகே சம்பவம் அப்படிங்கிறது முடிவாயிரும். ஆனால் இவன் இறங்குறது போதே ஓகே ரெக்கவர் ஆயிரும் நினச்சி அதே மாதிரி ரெக்கவர் ஆகிட்டான். அண்ட் யூஎஸ் ஆயில் அதாவது க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு கடும் வீழ்ச்சியை சந்திச்சிச்சு. அவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% பக்கம் கீழே விழுந்துட்டான். இப்போதைக்கு 85 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ எப்படியும் 90 தொட்டுருவான் இன்னொரு மாதத்தில் அப்படின்னு தோணுது. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபாலிங் கீழே தான் விழுந்துட்டு இருக்கான். அது ஒரு நல்ல சைன் தான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பயங்கர ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வச்சு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. நம்ம ஏறலாமா இறங்கலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நைட்டு முடிவு எடுத்துருவாங்க. ஸோ நமக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே தான். ஸோ நம்ம வந்து இவங்க முடிவெடுக்கிறத பொறுத்து நம்மளோட முடிவை வெள்ளிக்கிழமைக்கு எடுத்துக்க வேண்டியதான். அடுத்து நம்ம ஏடிஆரை பார்த்துருவோம். ஸோ ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இன்ஃபோசிஸ் அப்பு, ஐசிஐசி அப்பு, விப்ரோ அப்பு, HDFC பேங்க் மட்டும் ஒரு 0.6% வந்து டவுனில் இருக்கிறான். இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட நிலவரம் பயங்கர பாசிட்டிவாக இருக்காங்க. அதே இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம பார்த்தா ஸோ இங்கேயுமே அதே தான். ஸோ இங்கே எப்படி இருந்துச்சோ அதே தான் இங்கே. ஆனால் HDFC பேங்க் மட்டும் இங்கே ஃப்ளாட்டாக முடிஞ்சிருச்சு, அங்கே லைட்டாக நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அது மட்டும்தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஆர் எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து பெரிய சைன்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் அதை க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். சிக்னிஃபிகன்ஸ் எதுவும் கிடையாது. அடுத்து FIA டேட்டா பொறுத்த வரைக்கும் நேற்று FIA வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 கோடி பக்கமாக செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் DA வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2200 கோடி பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா பையில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அடுத்து வந்து இப்போது கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் அப்பு, S&P அப்பு, நாஸ்டாக் அப்பு, இவங்க 3 பேருமே வந்து பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. அண்ட் நேற்று வந்து டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு 0.6% பக்கமாக விழுந்திருந்தான். இப்போ அவனுமே பாசிட்டிவாக தான் இருக்கான். யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது. நிக்கி மட்டும் லைட்டாக நெகட்டிவாக இருக்கிறான். ஃப்ளாட்னு கூட வச்சுக்கலாம். அண்டு தைவான் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போது ஜப்பானை தவிர மற்ற எல்லா மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்திங்க அப்படின்னா 827. நேற்று க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 735. இப்போ 827 அப்படின்னா கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் கேப் அப் காட்டுறான் நிஃப்டி. ஓகேங்களா. ஒரு புல் மார்க்கெட்டில் எப்போவுமே மினிமமாக 50 பாயிண்ட் நீங்கள் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் கேப் அப்புக்கு அப்புறம் ஆல்வேஸ் அது கீழே விழுந்துடும். ஸோ அதே சினாரியோ தான் கடந்த பல நாட்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது இன்றைக்குமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிபிஆரை பார்த்துருவோம். நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துருவோம். நேற்று நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபாலு, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டு, அண்ட் பெரிய ஃபாலில் ஃப்ளாட்டாக முடிச்சிட்டான். பேங்க் நிஃப்டியும் அதே கதை தான். உங்களுக்கு ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஆகிட்டு கீழே விழுந்துட்டு அகைன் ஒரு ஆல் டைம் ஹையை தொட்டு திருப்பி கீழே வந்துட்டான். பட் நிஃப்டி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நேற்று வந்து நெகட்டிவாக இல்லை, கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்தான். ஏன்னா 6-1க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கான். நிஃப்டி வந்து சிபிஆருக்கு பக்கத்தில் க்ளோஸ் வச்சிச்சு. நேற்று விர்ஜின் சிபிஆர் வருமானு நான் பயங்கரமாக ஆர்வமாக எதிர்பார்த்தேன். ஒரு 2 கேண்டில் வந்து கையை விரலை மட்டும் தொடுற மாதிரி சிபிஆர் வந்து தொட்டு போயிட்டாங்க. அதனால் விர்ஜின் சிபிஆர் வரல. பட் ஸ்டில் வந்து பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போது நம்ம வந்து இன்றைக்கி கதைக்கு வந்துடுவோம். நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிடலாம். அதில் இதான் இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற, இன்றைக்கி வந்து நிஃப்டியில் ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர். ஸோ நேற்று வந்து க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியோட R1க்கு பக்கத்தில் இருந்திருக்கு நிஃப்டியில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட க்ளோசிங்கிலிருந்து ஒரு 90 பாயிண்ட் கேப் அப் எடுத்திங்க அப்படின்னா இன்றைக்கி R1 பக்கத்தில் ஓப்பன் ஆக போகிறான் அவன். ஓகேங்களா. ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே R1க்கு மேலே ஓப்பன் ஆக போகிறான். மேபி அது வந்து ஒரு 80 பாயிண்ட்டாக கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ரவுண்டாக ஒரு 0.35% அப்படின்னு வச்சுக்கலாம். R1க்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகிறான். இப்போது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஹியூஜ் கேப் அப் இது வந்து செல் ஆகி சிபிஆர் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ R1 ரிவர்சல் ட்ரேடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அப்படி வந்து கீழே வர்றான் அப்படின்னா இந்த சிபிஆர் கிட்ட இருந்து அகைன் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ R1 ரிவர்சலும் ஹை ப்ராபபிள் தான், இந்த சிபிஆர் சப்போர்ட்டும் ஹை ப்ராபபிள் தான். இந்த ரெண்டு ட்ரேடுமே ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இது அசெண்டிங் சிபிஆர் அப்படிங்கிறதுனால இன்கேஸ் இந்த சிபிஆர்லாம் தாண்டி கீழே S1 வரைக்கும் போகிறான்னா அந்த S1 ரிவர்சல் ஆர் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவாக இருக்க போது இந்த ரிவர்சல் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹை ப்ராபபிள் பேட்டர்னாகவும் இருக்கும். ஸோ R1லேருந்து ஒரு சிபிஆர் வரைக்கும் போகிற ஒரு ட்ரேடு, சிபிஆர்லேருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிற ட்ரேடு, இன்கேஸ் சிபிஆர் மதிக்காமல் அவன் கீழே போயிட்டான்னா ப்ரீவியஸ் டே லோலையோ ஆர் S1லேயே கண்டிப்பாக அவன் வந்து ரிவர்சல் எடுத்துருவான். இதுக்கெல்லாம் மேலே இன்கேஸ் இன்றைக்கி மார்க்கெட்டை எடுத்த உடனே ஓப்பனிங்கில் மேலே தூக்கிட்டு போகணும்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு வைங்களேன், ஆல் டைம் ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சிட்டான்னு வைங்களேன், 760 தாண்டி மேலே போயிட்டான்னு வைங்களேன், அவன் வந்து கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கான ப்ராபபிலிட்டி வெறும் 5% தான். ஏன்னா ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது எப்போவுமே மார்க்கெட் வந்து கேப்பாக ஓப்பன் ஆச்சுன்னா கீழே விழுந்துட்டு தான் ஏறுவான். அதனால தான் சொல்கிறேன். ஸோ சப்போஸ் அது நடந்துச்சுன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா அதே 0.35% அப்படின்னா இவன் எங்கே ஓப்பன் ஆகிறான், இதோட க்ளோசிங் வந்து 730 கிட்ட இருக்குது. அப்போ 30லேருந்து ஒரு 0.35னா இவனும் அதே R1 கிட்ட தான் ஓப்பன் ஆகிறான். ஸோ இவன் வந்து நிஃப்டியை காட்டிலும் கொஞ்சம் அசெண்டிங் சிபிஆராக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறதுனாலையும் மேபி இவன் ஓப்பன் ஆன உடனே R1 ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டினா அப்படின்னா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம நிஃப்டிக்கு சொன்ன அதே ப்ராபபிலிட்டி தான் இங்கேயுமே, இது 5% தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது நேரோ சிபிஆராக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவன் வந்து தடை அதை உடைங்கிற மாதிரி சிபிஆரை உடச்சிக்கிட்டு அப்படியே கீழே S1 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ R1 ட்ரெண்டிங் அண்டு சிபிஆர் சப்போர்ட்டை நான் இன்றைக்கி வந்து இது கொஞ்சம் மீடியம் சிபிஆர் கூட சொல்ல முடியாது, நேரோ சிபிஆருங்களால் நான் சொல்ல மாட்டேன். ஸோ R1 ரிவர்சல் அண்ட் கீழே வந்து S1 ரிவர்சல், ஏன்னா அசெண்டிங் சிபிஆர் கண்டிப்பாக S1 கீழெல்லாம் போகாது, கண்டிப்பாக இங்கே வந்து ரிவர்சல் எடுத்துரும். அண்ட் இது இந்த மஞ்சள் கலர் கோட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ப்ரீவியஸ் வீக் ஹையும் கூட. அதனால் R1 ரிவர்சல் அண்ட் S1 ரிவர்சல் இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேட். மேபி ஒரு 5% ஆஃப் த ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா R1 ட்ரெண்டிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ் அண்ட் பொசிஷனெலாம் நம்ம பார்த்துருவோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. மார்க்கெட் வந்து டெய்லியுமே ஒரு ஆல் டைம் ஹை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அகைன் பாருங்கள், கடந்த 2 நாட்களாகவே டோஜி தான். ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் 2 நாள் டோஜி, விச் மீன்ஸ் கன்சாலிடேஷன். ஸோ இந்த கன்சாலிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரேக் அவுட்டை மேலேயோ இல்லை கீழேயோ கொடுக்க போகுது. அது எந்த பக்கம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத எப்போ தெரியும், யூஎஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி நைட்டு வரப்போகிற டேட்டா வச்சு தான் தெரியும். அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஆல்ரெடி யாராவது பொசிஷன் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஷார்ட் கவரிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பெரிய வால்டாலிட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நேற்றத்தோட ஹை அண்ட் லோக்குள்ளேயே தான் இவன் முடிப்பான் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. அது நடக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். பட் கீழே சப்போர்ட் அப்படிங்கிறது இதுதான், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 48,000 தான், 47,800 தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே சப்போர்ட்டு. மேலே ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஆல் டைம் ஹை எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் தாங்க. இப்போ வந்து அன்சார்ட்டட் டெரிட்டரியில் இருக்குது, டெய்லியுமே கேப் அப் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கறதோட அதிகமாக கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று அப்படி தான் ஆனால். ஸோ இது எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த ட்ரேடாக இருந்தாலும் எடுங்க. அண்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் கொடுக்கல, பிரேக் அவுட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான், தயாராகிட்டு இருக்கிறான். ஸோ இவன் நேற்றுவே ஒரு நல்ல ஃபாலு, இன்றைக்கி அகைன் கேப் அப்பு, அது திருப்பி ஃபால் ஆகுமா இல்லை ரைஸ் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் அவன் ஆல் டைம் ஹையை தாண்டி ஒரு 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அண்டு கீழே சப்போர்ட் அப்படிங்கிறது வெகு தொலைவில் வந்து 22,000 கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அப்பர் ரெசிஸ்டன்ஸ் லைனில் இருக்கிறான். இப்போ வந்து அவன் பிரேக் அவுட் பண்ணுவானா இல்லை ரிவர்ஸ் ஆவானா அப்படிங்கிற பொசிஷனில் தான் இருக்குது. அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அண்ட் இன்றைக்கான அனாலிசிஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது உங்களுக்கு உபயோகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப்பில் இருக்கிறத ட்ரிகர் பண்ணி இன்னும் பல பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.